ஸ்ரீ காசி காண்டம் 19ஆம் அத்தியாயம். துருவ சுவாமியின் கதை. குறிப்பு: துருவனின் கதை. அவரது தந்தையின் அரசவையில் அவர் அவமதிக்கப்பட்ட, அவர் தவம் செய்து பிரபஞ்சத்தின் மையமாக ஒரு நிரந்தர பதவியை அடைந்தது ஆகியவை குறித்து இந்த அத்தியாயத்தில் விரிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. சிவசர்மன் கூறினார்: சிறந்தவர்களே, பல சரங்களை பிடித்து கொண்டு ஒற்றை பாதத்தில் நின்று எல்லாவற்றையும் கூர்ந்து கவனிக்கும் விரல் நுனியுடன் சுழன்று கொண்டிருக்கும் இவர் யார்? அவர் 3 உலகங்களின் மண்டபத்தின் தூணை ஒத்திருக்கிறார். அவர் கதிரியக்க கதிர்களால் சூழப்பட்டுள்ளார். அவர் வரம்பற்ற ஒளிர்வுகளின் பரப்பளவை எடை போட்டு அளவிடுவதாக தெரிகிறது. அவர் சரங்களை பிடித்து கொண்டிருப்பது ஆகாயத்தின் பரப்பளவை அளவிடுவதாக தெரிகிறது. திரிவிக்ரமனின் கற்றை போன்ற பெரிய பாதம் வானத்தின் முற்றத்தில் உயர்த்தப்பட்டிருப்பது போல் தெரிகிறது. அல்லது அவர் ஆகாயத்தின் பரந்த ஏரியில் ஒரு சக்தி வாய்ந்த தியாக கம்பத்தின் வடிவத்தை எடுத்திருக்கிறார். இவர் யார்? தெய்வீக மக்களே, இதை மிகுந்த கருணையுடன் எனக்கு கூறுங்கள். தங்கள் நண்பரின் வார்த்தைகளை கேட்டதும் இவ்வாறு வான ரதத்தில் முன்னேறி சென்ற கணங்கள் துருவனின் நித்திய கதையை அன்புடன் அவரிடம் கூறினர். கணங்கள் கூறின: உத்தானபாத மன்னர் சுவாயம்புவ மனுவின் மைந்தர் ஆவார். பிராமணரே, அந்த மன்னருக்கு 2 மகன்கள் இருந்தனர். முதலாமவர் அன்னை சுனீதிக்கு பிறந்த துருவ சுவாமி, இரண்டாமவர் அன்னை சுருச்சிக்கு பிறந்த உத்தமர். துருவ சுவாமி ஒரு காலத்தில் அன்னை சுனீதியால் அலங்கரிக்கப்பட்டு அரச சபையின் நடுவில் அமர்ந்திருந்தபடி அரசருக்கு சேவை செய்ய உத்தரவிடப்பட்டான். கண்ணியமான அடக்கமான சிறுவனான துருவ சுவாமி மற்ற துணை மனைவிகளின் மகன்களுடன் உத்தானபாத மன்னரின் அருகில் சென்று வணங்கினான். தனது தந்தையின் மடியில் அமர்ந்திருந்த உத்தமனை உயர்ந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பதைக் கண்ட சுனீதியின் மகனான துருவ சுவாமி குழந்தைத்தனமான நிலையற்ற தன்மையால் அவரது மடியில் ஏற விரும்பினான். மடியில் ஏற விரும்புவதைக் கண்ட சுருச்சி துருவனை நோக்கி: துரதிருஷ்டவசமான பெண்ணின் மகனே, நீ ஏன் அரசரின் மடியில் ஏற விரும்புகிறாய்? சிறுவனே, ஒரு துரதிருஷ்டவசமான பெண்ணின் வயிற்றில் பிறந்த நீ குழந்தைத்தனமான ஆசையால் இவ்வாறு ஏற விரும்புகிறாய். இந்த சிம்மாசனத்தில் அமர உனக்கு எந்த தகுதியும் செய்யப்படவில்லை. ஏதாவது தகுதி இருந்திருந்தால் நீ ஒரு துரதிருஷ்டவசமான பெண்ணின் வயிற்றில் எப்படி நுழைந்தாய்? மறைமுகமாக உன் தகுதியின் அற்பத்தை அறிவாய். இளவரசராக பிறந்திருந்தாலும் நீ என் கருப்பையை அலங்கரிக்கவில்லை. ஒரு சிறந்த கருப்பையில் பிறந்தால் தன்னை மிஞ்ச யாருமில்லாத இந்த உத்தமனை பாருங்கள். அவர் அரசரால் மண்டியிட்டு பெருமையுடன் அன்பாக போற்றப்படுகிறார். இந்த உயர்ந்த அரியணையில் ஏற தங்களுக்கு ஏதேனும் விருப்பம் இருந்தால் சுருச்சியின் அற்புதமான கருப்பையை விட்டுவிட்டு வேறு எங்காவது இருந்தீர்களா? அரச சபையில் நடுவில் சிறுவனை அவள் இவ்வாறு கண்டித்தாள். வெளியே செல்லும் போது சிறுவன் தைரியமாக கண்ணீரை துடைத்தான். அதாவது தனது கண்ணீரை, விழிநீரை கட்டுப்படுத்தினான். அவன் ஏதும் கூறவில்லை. அரசரும் ஒப்புதல் அல்லது மறுப்பு ஏதும் கூறவில்லை. ஏனென்றால் அவன் முடிசூட்டப்பட்ட அரசியின் அதிகப்படியான தாம்பத்திய பேரின்பத்தால் கட்டுப்படுத்தப்பட்டான். சிறுவன் குழந்தைத்தனமான செயல்களால் மீண்டும் தனது துக்கத்தை நீக்கிவிட்டு சபை மண்டபத்தை விட்டு வெளியேறினான். அவன் அரசரை வணங்கி தனது சொந்த இடத்திற்கு சென்றான். நல்ல ஒழுக்கம் மற்றும் நடைமுறைகளின் இருப்பிடமான சிறுவனை கண்டதும் அன்னை சுனீதி அவனது முகத்தின் விசித்திரமான பிரகாசத்தின் மூலம் துருவன் மிகவும் அவமதிக்கப்பட்டிருப்பதை அறிந்து கொண்டாள். அவள் சற்று சோர்வடைந்து காணப்பட்ட சிறுவனை அணுகி அவனது தலையை பல முறை முகர்ந்து பார்த்தாள். அவனை ஆறுதல் படுத்த அவள் அவனை தழுவினாள். எப்போதும் உள்ளறையில் மறைந்திருந்த சுனீதியை கண்டதும் அவன் தன் தாயின் முன் பல முறை ஆழமாக பெருமூச்சு விட்டு அழுதான். அவள் விழிகளில் விழி நீருடன் அவனை ஆறுதல் படுத்தி தன் பட்டாடையின் ஓரத்தால் தன் கையால் மென்மையாக தொட்டு அவன் முகத்தை துடைத்தாள். அவன் அழுகைக்கான காரணத்தை கூறும்படி அன்னை வினவினாள். அரசரின் முன்னிலையில் நீ யாரால் அவமதிக்கப்பட்டாய்? தண்ணீர் அருந்திவிட்டு வெற்றிலையை மென்று உட்கொண்ட பிறகு அவனது தாய் மேலும் கேள்வியை அழுத்திய போது துருவ சுவாமி அன்னையிடம் கூறினார்: அன்னையே, நான் தங்களிடம் கேட்கிறேன், தெளிவாக கூறுங்கள். அரசரின் மனைவி என்ற அந்தஸ்து உங்கள் இருவருக்கும் பொதுவானது என்றாலும் சுருச்சி எப்படி அதிக விருப்பத்திற்குரியவள்? அன்புள்ள தாயே,
தாம் எப்படி அரசருக்கு பிடித்தவள் அல்லாமல் போனீர்கள்? சுருச்சியின் மகனான உத்தமன் எந்த விதத்தில் உயர்ந்தவனானான்? இளவரசன் என்ற அந்தஸ்து பொதுவானது என்றாலும் நான் எப்படி சிறந்தவன் அல்ல? தாம் எப்படி துரதிருஷ்டசாலி ஆனீர்கள்? சுருச்சிக்கு எப்படி சிறந்த கர்ப்பப்பை இருக்கிறது? அரச சிம்மாசனம் உத்தமனுக்கு எப்படி சரியானது? எனக்கு அல்ல. எனது தகுதி எவ்வாறு முக்கியமற்றது? உத்தமனின் தகுதி எவ்வாறு சிறந்தது? அரச பாவனையை நன்கு அறிந்த தனது குழந்தையின் இந்த நன்கு பகுத்தறிவு வார்த்தைகளை கேட்டதும் அன்னை சுனீதி சிறிது பெருமூச்சு விட்டாள். அரசியலில் நன்கு தேர்ச்சி பெற்ற தேவி சுனீதி தனது துணையின் மனைவியான அவளின் பகைமையை ஒதுக்கி வைத்தாள். குழந்தையின் கோபத்தை தணிக்கும் பொருட்டு அவள் இயற்கையான இனிமையான குரலில் பேசத் தொடங்கினாள். அன்னை சுனீதி கூறினாள், மிகுந்த அறிவாற்றல் கொண்ட அன்பான மைந்தனே, தெளிவான மனசாட்சியுடன் அனைத்தையும் தம்மிடம் கூறுவேன். நீ இப்போது அனுபவித்த அவமானத்தை மனதில் கொள்ளாதே. அவளால் கூறப்பட்டவை அனைத்தும் உண்மைதான், வேறு விதமாக அல்ல. அவள் அரசரின் முடிசூட்டப்பட்ட ராணி ஆவாள், மகாராணி ஆவாள். அவளுடைய நாயகர் எல்லா ராணிகளிலும் அவள் மிகவும் பிரியமானவள். அன்பான மைந்தனே, அவள் முந்தைய பிறவியில் மிகுந்த தகுதியை பெற்றிருந்தாள். அந்த ஏராளமான தகுதியின் காரணமாகவே அரசர் சுருச்சியை மிகவும் நேசிக்கிறார். என்னை போன்ற துரதிருஷ்டவசமான இளம் பெண்களிடம் பெயரளவிலான அரச பதவி மட்டுமே உள்ளது. அரசருக்கு அவர்கள் மீது எந்த ஆர்வமும் இல்லை. மிகுந்த புண்ணியங்களுடன் உத்தமர் அந்த மிகவும் புண்ணியவதியின் மிகச்சிறந்த கருப்பையில் அவதரித்தார். எனவே அரியணைக்கு தகுதியானவர். நல்ல பலன்கள் கொண்ட பழங்கள், சந்திரனை போன்ற அரச குடை, சிறந்த சௌரிகள், உயர்ந்த சிம்மாசனம், அவற்றின் பாதையில் யானைகள், வேகமான நடைகள் கொண்ட குதிரைகள், கவலையும் நோயும் இல்லாத வாழ்க்கை, எதிரிகள் இல்லாத அற்புதமான அரசாட்சி, ஸ்ரீஹரி மற்றும் ஹரரின் சிறந்த வழிபாடு, கலைகளில் பரந்த அறிவு, படிப்பில் ஒருபோதும் தோல்வியடையாத வெற்றி, 6 உள்ளார்ந்த எதிரிகளை, கோபம் போன்றவற்றை வெல்வது, இயற்கையாகவே சாத்வீக மனநிலை, கருணையுள்ள பார்வை, இனிமையான குரல், ஒருவரின் வேலையில் சோம்பல் இல்லாதது, பெரியவர்களுக்கு பணிவு, எல்லா இடங்களிலும் தூய்மை, எப்போதும் மற்றவர்களுக்கு உதவ தயாராக இருத்தல், தாராள மனப்பான்மை, தைரியமாக பேசும் நிரந்தர திறன், சபையில் புலமை, போர்க்களத்தில் தேர்ச்சி, உறவினர்களிடம் நேர்மை, வாங்குவதிலும் விற்பதிலும் உறுதி, பெண்களை கையாள்வதில் மென்மை, சந்ததியினர் அல்லது குடிமக்கள் மீது அன்பு, பிராமணர்கள் மீதான பயம், முதிர்ந்த மக்களின் சிறந்த நடத்தைக்கு ஏற்ப வாழ்வாதாரம், கங்கை நதிக்கரையிலோ அல்லது புனித இடத்திலோ வசிப்பது, புனித இடத்திலோ அல்லது போரிலோ மரணம், விண்ணப்பதாரர்களிடமிருந்து குறிப்பாக அவர்களிடமிருந்து முகத்தை திருப்பிக் கொள்வதில் வெறுப்பு, எதிரிகள் குறிப்பாக அனைத்து சீடர்களுடனும் இன்பம், தினமும் தாராளமாக பரிசுகளை தானம் செய்தல், தடையின்றி கற்றல், தினமும் பெற்றோருக்கு சேவை செய்தல், தினமும் புகழ் மற்றும் பக்தியை குவித்தல், சொர்க்க நன்மைகள் மற்றும் ரட்சிப்பை பெறுதல், நிரந்தர நல்ல நடத்தையை அலங்கரித்தல், நல்லவர்களுடன் நிரந்தர தொடர்பு, பெற்றோரின் நண்பர்களுடன் நட்பு, இதிகாசங்கள் மற்றும் புராணங்களை எப்போதும் கேட்கும் ஆர்வம், ஆபத்தில் கூட மன உறுதி, செல்வத்தின் போது உறுதிப்பாடு, வார்த்தைகளை பயன்படுத்துவதில் கம்பீரம், கரங்களில் கிண்ணங்களுடன் வருபவர்களிடம் தாராள மனப்பான்மை, தவத்தின் காரணமாக உடலில் மட்டும் மெலிவு, புனித அனுசரிப்புகள் மற்றும் சபதங்கள். இந்த பழங்கள் மூலம்தான் தவ மரங்கள் பலனளிக்கின்றன. எனவே தவத்தின் பற்றாக்குறை காரணமாக மிகவும் புத்திசாலி நாங்கள் அரசருக்கு மிக அருகில் இருந்தாலும் நீங்களும் நானும் அரச மகிமை மறுக்கப்பட்டோம். எனவே தானே செய்தது மரியாதை மற்றும் அவமதிப்புக்கு மிகப்பெரிய காரணம். ஒருவரால் செய்யப்பட்டதை அழிக்க படைப்பாளர் கூட சக்தி வாய்ந்தவர் அல்ல. எனவே எதற்கும் வருந்த வேண்டாம். அன்பு மைந்தனே, நல்ல அதிர்ஷ்டம் விரும்பியதை நிறைவேற்றும். சுனீதியின் சிறந்த நோக்கத்தை கொண்ட இந்த சிறந்த வார்த்தைகளை கேட்டதும் சுனீதியின் மைந்தனான துருவ சுவாமி இந்த வார்த்தைகளை பதிலாக கூறினார். துருவ சுவாமி கூறினார், அன்னையே, எந்த உற்சாகமும் இல்லாமல் என் வார்த்தைகளை கேளுங்கள்.
பெரிய தவத்தின் பெண்ணே, நான் ஒரு பையன் என்று நினைத்து என்னை இழிவுபடுத்தாதீர்கள். நான் மிகவும் புனிதமான மனுவின் குலத்தில் அரசர் உத்தானபாதனின் மைந்தனாக தங்களின் திருவயிற்றிலிருந்து பிறந்திருந்தால், அன்னையே, துறவு மட்டுமே அனைத்து செல்வங்களுக்கும் காரணம் என்றால், மற்றவர்களால் அடைய முடியாதது என்னால் அடையப்பட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அன்பான அன்னையே, தயக்கமின்றி எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யுங்கள். தவம் செய்ய தங்கள் அனுமதியை மட்டுமே நான் விரும்புகிறேன். என்னை முறையாக ஆசீர்வதிக்கவும். தன் வயிற்றில் பிறந்த ஆண் குழந்தை மிகுந்த வீரியம் கொண்டதாகவும் மிகுந்த உற்சாகத்துடன் பிரகாசிப்பதாகவும் உணர்ந்த அன்னை அவனிடம் கூறினாள், உத்தானபாதரின் மைந்தனே, தாம் இப்போதுதான் உன் 8 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறாய். எனவே நான் உனக்கு சுதந்திரமாக அனுமதி அளிக்க இயலாது. இன்னும் நான் இதை கூறுகிறேன். என் துணைவரின் அன்பு மனைவியின் அம்பு போன்ற வார்த்தைகளால் என் இதயம் ஆழமாக துளைக்கப்படுகிறது. தம் கண்ணீரின் நீர் கட்டுப்படுத்தப்படவில்லை. நான் என்ன செய்வது? குழந்தையே, அந்த கண்ணீர் என் கண்களில் பாய்கிறது. துக்கத்தின் நீர் வழியாக ஆறுகளை ஓடச் செய்கிறது. என் கண்கள் உன் முகத்தில் ஆர்வத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன. நீ என்னை ஆதரிக்க ஒரு குச்சியாயிருக்கிறாய். மிகுந்த துன்பத்திற்கு பிறகும் விரும்பிய தெய்வங்களை எனக்கு பிடித்தது பிரார்த்தனை செய்த பிறகும் நீ என்னால் பெறப்பட்டாய். என் அன்பான மைந்தனே, உன் முகத்தின் கதிர்களை போன்ற சந்திரன் என் மனதின் பார்க்கடல் என் மார்பகங்களை கடவுளால் நிரப்பிய பிறகு எழும்பிய அலைகளால் வீங்கும் போது மகிழ்ச்சியுடன் பால். நான் தங்கள் உடலை தொடும்போது மகிழ்ச்சியில் ஒரு குளிர் அலை என் வழியாக சென்று என் உடலை உயர்ந்த மூடிகளால் மூடுகிறது. நான் மகிழ்ச்சியின் வசதியான படுக்கையில் படுத்துக்கொள்கிறேன். சந்திரனை போன்ற முகத்தின் அன்பான மைந்தனே, தண்ணீர் அருந்தி வெற்றிலையை மென்று மை மூலம் வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்படும் அமிர்தத்தை உறிஞ்சிய பிறகு தமது முகத்தின் உதடுகளின் பெருங்கடல் போல நான் முழுமையாக திருப்தி அடையவில்லை. தம்முடைய இனிமையான குளிர்ச்சியான வார்த்தைகள் என் செவிகளை அடையும் போதெல்லாம் சுருச்சியின் புண்படுத்தும் வார்த்தைகளால் ஏற்படும் கிளர்ச்சி வீணாகிவிடும். மைந்தனே, தாம் நீண்ட நேரம் தூங்கும் போது இந்த உறக்கம் எப்போது முடிவுக்கு வரும்? சூரிய உதயத்தில் தமது முகம் தாமரை போல எப்போது ஒளிரும் என்று நான் தொடர்ந்து தியானிக்கிறேன். அன்பான குழந்தையே, உன் குழந்தைத்தனமான விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கிற்கு பிறகு நீ வீடு திரும்பும் போது என் மார்பகங்கள் மிகவும் மதிப்புமிக்க அர்க்கியங்களை பொழிவதற்கு ஆர்வமாக இருப்பது போல் தெரிகிறது. நீ அரண்மனையை விட்டு வெளியே செல்லும் போதெல்லாம் தாமரை போன்ற கோடுகளுடன் கூடிய உன் கால்களின் முத்திரைகளை வெளியேற விரும்பும் என் உயிர் காற்றுகளுக்கு ஒரே ஆதரவாக அமைகின்றன. அன்பான மைந்தனே, தாம் 3 அல்லது 4 படிகள் வெளியே செல்லும் போதெல்லாம் என் உயிர் காற்று தொண்டையின் விருந்தினராக மாறுகிறது என்றார் ஆவலுடன். அற்புதமான குழந்தையே, நீ வெளியே தாமதிக்கும் போதெல்லாம் என் மனம் சகோர பறவையைப் போல ஒரு பெரிய அமிர்த களஞ்சியத்தை போன்ற உன்னை நோக்கி செல்ல விரைகிறது. நீ தவம் செய்ய வெளியே செல்லும்போது கடுமையான அளவிலான உயிர் காற்றுகள் தொண்டை காட்டின் குளிர்சாதன பெட்டியில் தங்கி தவம் செய்யட்டும். அனுமதி பெற்ற பிறகு துருவ சுவாமி தனது தாயின் தாமரை போன்ற பாதங்களை தன் முடிகளால் மூடிக்கொண்டு வணங்கி வெளியே சென்றார். அவளது விழிகளின் நீல தாமரையை கொண்ட ஒரு மாலையை அன்னை சுனீதி துருவ சுவாமிக்கு அணிவித்து வலிமையுடன் சரத்தால் கட்டி பரிசாக கொடுத்தார். பின்னர் மற்றவர்களால் தடுக்க முடியாத நூற்றுக்கணக்கான ஆசீர்வாதங்களை வழியில் தனது பாதுகாப்பிற்காக தாய் தனது சீடர்களாக அனுப்பினார். தனது மாளிகையிலிருந்து வெளியே வந்த அந்த மகத்தான சிறுவனான துருவ சுவாமி தனது வழியை ஒரு சாதகமான மனதினால் சுட்டி காட்டப்பட்டபடி காட்டிற்குள் நுழைந்தார். மரக்கிளைகளின் நுனிகளை காற்றினால் நகர்த்துவது என்ற சாக்கு போக்கில் காட்டால் அழைக்கப்பட்டதைப் போல துருவ சுவாமி காட்டிற்குள் நுழைந்தார். தனது தாயை தனது தெய்வமாக கருதி அரசு சாலைகளுக்கு மட்டுமே பழக்கப்பட்ட இளவரசனால் காட்டு பாதைகளை புரிந்து கொள்ள இயலவில்லை. அவர் விழிகளை மூடிக்கொண்டு சிறிது நேரம் தியானம் செய்தார். துருவ சுவாமி விழிகளை திறந்தபோது அவர் முன் பார்த்தபோது எதிர்பாராத 7 முனிவர்கள் காட்டில் நகர்வதை கண்டார்.
குழந்தைத்தனமான உதவியற்றவர்களுக்கு வேறு எந்த உதவியும் கிடைக்காத போது பெரிய காடுகளிலோ போர்களிலோ அல்லது இல்லத்திலோ அதிர்ஷ்டம் மட்டுமே கை கொடுக்கிறது. எனவே அதிர்ஷ்டம் மட்டுமே மகிழ்ச்சிக்கு காரணமாகும். அரசரின் மைந்தன் வெறும் பையன் எங்கே? அந்த அடர்ந்த காடு எங்கே? தவிர்க்க முடியாத விதியே, உன்னை வணங்குகிறேன். அனைவரையும் உங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் வலுக்கட்டாயமாக கொண்டு வருபவன். நல்லது அல்லது கெட்டது யாருக்காவது ஏதாவது நடந்தால் தவிர்க்க முடியாதது என்ற கயிறு அதை எங்கிருந்தோ இழுத்து அவனிடம் ஒப்படைக்கிறது. ஒரு மனிதன் தனது அறிவின் சக்தியால் ஏதோ ஒரு வகையில் ஏதாவது செய்கிறான். ஆனால் விதி தவிர்க்க முடியாதது என்ற சக்தியின் மூலம் அதை அப்புறப்படுத்துகிறது. வயது அல்லது பல்வேறு வகையான செயல்பாடுகள் மனிதர்களின் அற்புதமான வலிமை அல்லது உழைப்பு நன்மையை ஏற்படுத்தாது. முன்பு கூறப்பட்டுள்ளதே உண்மையான காரணம். சூரியனை விட மிஞ்சிய மகிமை கொண்ட 7 முனிவர்களையும் அதிர்ஷ்டத்தின் சரங்களால் இழுத்து அங்கு கொண்டு வரப்பட்டவர்களையும் கண்டு அவர் மகிழ்ச்சி அடைந்தார். அவர்களின் நெற்றியில் திலகம், நெற்றியில் சடங்கு குறிக்கப்பட்டிருந்தது. அவர்கள் தங்கள் விரல்களால் குசப்புல்லை பிடித்திருந்தனர். அவர்கள் மான் தோளில் அமர்ந்திருந்தனர். அவர்கள் புனித நூல்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் கரங்களில் ஜெப மாலைகளை வைத்திருந்தனர். அவர்கள் தங்கள் விழிகளை சிறிது மூடி வைத்திருந்தனர். அவர்கள் நன்கு துவைத்த பட்டு ஆடைகளால் தங்களை மூடிக்கொண்டனர். துன்பத்தில் மூழ்கிய குடிமக்களை எழுப்புவதற்காக எதிர்பாராத விதமாக ஒன்று கூடிய 7 பெரும் செல்வ கடல்களைப் போல அவர்கள் தோன்றினர். பயபக்தியுடன் கரங்களை இணைத்து துருவ சுவாமி அவர்களை பணிவுடன் அணுகினார். அவர்களை வணங்கிய பிறகு அவர் இந்த மென்மையான வார்த்தைகளை கூறலானார். துருவ சுவாமி கூறினார், சிறந்த முனிவர்களே, அன்னை சுனிதியின் வயிற்றில் பிறந்த உத்தான பாதனின் மைந்தரான என்னை அறிந்து கொள்ளுங்கள். நான் துருவன். மனம் சோர்வடைந்து விட்டது. எனது பாதங்களால் கடந்து இந்த காட்டை அடைந்து விட்டேன். அனைத்தையும் குறித்து நான் ஒரு வகையில் அறியாமையில் இருக்கிறேன். ஆனால் என் மனம் பெரிய சாதனைகளில் மூழ்கியுள்ளது. இயற்கையாகவே இனிமையான வடிவம் மற்றும் அம்சங்கள் கொண்ட சிறந்த உடை அணிந்த மென்மையாக ஆனால் கம்பீரமாக உரையாடும் புத்திசாலித்தனமான சிறுவனை கண்டதும் அவர்கள் சிறுவனை தங்கள் அருகில் அமர வைத்தனர். அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு, பெரிய விழிகளை கொண்ட சிறுவனே, பெரிய அரசரின் மைந்தனே, இதை குறித்து யோசித்த பிறகும் தங்களுக்குள்ள மனச்சோர்வை ஏற்படுத்தியிருக்கும் என்பதை எங்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. கூறுங்கள், இன்று தங்களுக்கு செல்வத்தை பற்றி எந்த கவலையும் இல்லை. தங்கள் தாயின் இல்லத்தில் எப்படி அவமானம் இருக்க முடியும்? நீங்கள் நோய்களிலிருந்து விடுபட்டுள்ளீர்கள். நீங்கள் நல்ல உடல் அமைப்புடன் இருக்கிறீர்கள். அப்படியானால் உங்கள் மனச்சோர்வடைந்த உடல் நிலைக்கு என்ன காரணம்? பொதுவாக உலக விவகாரங்களில் வெறுப்பு என்பது நிறைவேறாத ஆசைகளை கொண்ட மனிதர்களுக்கு ஏற்படும். தாங்கள் அரசரின் சிறுவனான இளவரசன், 7 கண்டங்களின் அதிபதி. சரி, இது எப்படி? இந்த உலகில் மக்கள் இயற்கையாகவே வெவ்வேறு ரசனைகளை கொண்டவர்கள். ஒரு இளைஞன், முதியவர் அல்லது ஒரு குழந்தையின் மன விருப்பத்தை அறிய முடியாது. இயற்கை பாசம் நிறைந்த அவர்களின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் அந்த உயர்ந்த மைந்தன் லட்சியம் இவ்வாறு கூறியது. துருவ சுவாமி கூறினார், மகா முனிவர்களே, என் தாயார் என்னை அரசருக்கு சேவை செய்ய அனுப்பினார். நான் அரசரின் மடியில் ஏற விரும்பிய போது அன்னை சுருச்சி என்னை கண்டித்தார். அவள் என்னையும் என் தாயையும் இழிவாக பேசி உத்தமனை உயர்ந்தவன் என்று தோன்றும்படி புகழ்ந்தார். இதுவே என் மனச்சோர்விற்கு காரணம். சிறுவனின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் அவர்கள் ஒருவரை ஒருவர் கண்டு கொண்டனர். ஒரு சிறுவனை கூட புரிந்து கொள்ள முடியாததால் அது அவனது சத்திரிய இயல்புதான் என்று கூறினார்கள். முனிவர்கள் கூறினார்கள், நாம் என்ன செய்ய வேண்டும்? தங்கள் விருப்பம் என்ன? அதை தெரியப்படுத்துங்கள். அதை கேட்போம். துருவ சுவாமி கூறினார், முனிவர்களே, என் சகோதரனான உத்தமன் எல்லா நல்லவர்களிலும் சிறந்தவன். அவன் தன் தந்தையால் வழங்கப்பட்ட அந்த சிறந்த சிம்மாசனத்தை ஆக்கிரமிக்கட்டும். சிறந்த விரதங்களை செய்யும் முனிவர்களே, மரியாதைக்குரியவர்களே, இந்த உதவியை தாங்கள் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். குழந்தையாக இருப்பதால் எனக்கு தெரியாது. தங்கள் அறிவுரை அந்த வகையில் இருக்கட்டும். அந்த அணுக முடியாத பொருள் எவ்வாறு பெறப்பட வேண்டும்? வேறு எந்த மன்னர் அனுபவிக்காதது. அனைத்து
அனைத்தையும் விட உயர்ந்தது, தேவேந்திரன் மற்றும் பிறரால் அடைய முடியாதது. என் தந்தையால் எனக்கு கொடுக்கப்படுவதை நான் விரும்பவில்லை. என் சொந்த கைகளால் சம்பாதித்து பெற்றவை என் தந்தையின் விருப்பமான சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தங்கள் தந்தையின் மரபை அனுபவிப்பவர்கள் பொதுவாக புகழை மட்டுமே தங்கள் உடைமையாக கருதுபவர்கள் அல்ல. அவர்கள் சிறந்த மனிதர்கள் என்று அறியப்பட வேண்டும். தங்கள் தந்தையர்களை விட தங்கள் சிறப்பை வெளிப்படுத்துபவர்கள். தங்கள் தந்தையின் புகழ், கல்வி மற்றும் செல்வத்தால் பெறப்பட்டதை அளித்து தீட்டுப்படுத்தப்படும் தீய நோக்கங்கள் மற்றும் செயல்களை கொண்ட மக்களுக்கு மரணம் ஏற்படட்டும். அவரது விவேகத்தை சக்தி வாய்ந்த முறையில் சித்தரிக்கும் அவரது வார்த்தைகளை கேட்ட மரீச்சி மற்றும் பிற முனிவர்களை துருவ சுவாமியிடம் அவரது வேண்டுகோளுக்கு பொருத்தமானதை கூறினர். மரீச்சி முனிவர் கூறினார், அச்சுதனின் பாதங்களை வணங்காத ஒருவர் நீங்கள் சொல்லும் அந்த நிலையை எவ்வாறு பெற இயலும்? அன்பான சிறுவனே, நான் உண்மையல்லாததை கூறவில்லை. அத்ரி முனிவர் கூறினார், கோவிந்தனின் தாமரை போன்ற பாதங்களின் தூசி துகள்களின் சாற்றை சுவைக்காத ஒருவர் ஆசைக்கு எட்டாத அந்த வளமான நிலையை பெற இயலாது. அங்கிரச முனிவர் கூறினார், தேவி கமலையின் மையல் நாயகனின் தாமரை போன்ற பிரகாசமான பாதங்களை தொடர்ந்து தியானிப்பவருக்கு அனைத்து செல்வங்களையும் அடையும் அந்த நிலை வெகு தொலைவில் இல்லை. புலஸ்திய முனிவர் கூறினார், துருவனே, எல்லாவற்றையும் அருள்பவர் அந்த ஸ்ரீ மகாவிஷ்ணு. அவரை நினைவில் கொள்வதன் மூலம் பெரும் பாவங்களின் நிறை இறுதியில் அளிக்கப்படுகிறது. புலகர் கூறினார், அந்த அச்சுதர் அனைத்தையும் அருள்வார். அச்சுதர் அவர்கள் மிக பெரிய பிராமணர் என்று அழைக்கிறார்கள். அவர் பிரதானத்திற்கும் புருஷனுக்கும் அப்பாற்பட்டவர். மேலும் அவரது மாயையால் இந்த புலப்படும் உலகில் உள்ள அனைத்தும் வியாபித்துள்ளது. கிருத்து முனிவர் கூறினார், விஷ்ணு யக்ஞங்களின் புருஷனாவார். ஸ்ரீ மகாவிஷ்ணு வேதங்கள் மூலம் மட்டுமே அறியப்பட வேண்டும். அவர் ஜனார்த்தனர். அவர் இந்த பிரபஞ்சத்தின் உள்ளார்ந்த ஆன்மா. திருப்தி அடைந்ததும் அவர் எதை அருளவில்லை? வசிஷ்ட முனிவர் கூறினார், 8 சித்திகளும் ஆடுகின்ற ஹிருஷிகேசரின் கட்டளைக்கு ஒருவர் சாந்தப்படுத்தினால் முக்தி கூட வெகு தொலைவில் இருக்க இயலாது என்று வசிஷ்ட முனிவர் இளவரசரிடம் கூறினார். துருவசுவாமி கூறினார், சிறந்த முனிவர்களே, ஸ்ரீ மகாவிஷ்ணுவை சாந்தப்படுத்துதல் குறித்து கூறப்படுவது உண்மை. அந்த இறைவனை எப்படி சாந்தப்படுத்த வேண்டும்? அந்த நடைமுறையை கற்பிக்க வேண்டும். முனிவர்கள் கூறினார்கள், நின்றாலும் நடந்தாலும் உறங்கினாலும் விழித்திருந்தாலும் படுத்தாலும் அமர்ந்தாலும் நாராயண நாமத்தை ஜபம் செய்வதை தவறாமல் செய்ய வேண்டும். 4 கரங்களை உடைய ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தியானித்து வாசுதேவ, அதாவது பிரணவத்துடன் கூடிய நமோ பகவதே வாசுதேவாய என்ற 12 எழுத்து கொண்ட மந்திரத்தின் ஜபத்தை செய்வதன் மூலம் யார்தான் சித்தி அடையவில்லை, அனைவரும் சித்தி அடையலாம் என்று நாரத மாமுனிவர் கூறினார். அக்ஷய மலரை போல மஞ்சள் நிற ஆடையை அணிந்த அச்சுத இறைவனை ஒரு கணம் கூட அனைவருடனும் ஒத்திருப்பதை காண்பதன் மூலம் இந்த உலகில் உள்ள அனைத்தையும் யார்தான் நிறைவேற்ற இயலாது? பகவான் வாசுதேவரின் ஜபத்தை செய்யும் ஒரு மனிதன் சந்தேகத்திற்கிடமின்றி மகன்கள், மனைவி, நண்பர்கள், அரசாட்சி, ஸ்வர்க்கம் மற்றும் முக்தி என அனைத்தையும் அடைகிறான். பகவான் ஸ்ரீ வாசுதேவரின் ஜபத்தில் மூழ்கி இருப்பவர்கள் அவர்கள் பாவிகளாக இருந்தாலும் கூட யமனின் பயங்கரமான தூதர்களோ அல்லது தடைகளோ அவர்களை தொடாது. இந்த மகா மந்திரத்தை தங்களின் தாத்தாவான மனுவானவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தராக இருந்தார். அவர் மிகுந்த செழிப்புடன் இருந்தார். ராஜ்யத்தை விரும்பினார். சிறந்த வம்சத்தில் தோன்றியவரான துருவ சுவாமியே, இந்த மந்திரத்தின் மூலம் தாங்களும் வாசுதேவருக்கு அர்ப்பணிப்புடன் இருந்து விரும்பியபடி விரைவாக செழிப்பை அடையுங்கள். இதையெல்லாம் கூறிய பிறகு அந்த உன்னத ஆன்மா கொண்ட பெரிய முனிவர்கள் நாரத முனிவருடன் கூடி இணைந்து மறைந்து விட்டார்கள். துருவ சுவாமியும் வாசுதேவரிடம் மனதை திருப்பி பகவான் வாசுதேவரை எண்ணி தவம் செய்ய சென்றார். 19ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.